Hey guys, welcome back all in our motor channel. நான் உங்களுக்கு நாம இன்னைக்கு நம்ம போற மாதிரி அப்படினா லைவ்டெக் பிராண்ட்ல இருந்து ஒரு கீபேடும் குவாண்டம்ங்கற பிராண்ட்ல இருந்து ஒரு வயர்லெஸ் மவுஸ் நான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருந்து ரொம்ப சீப்பஸ்டா நான் வாங்குனேன். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த லைவ்டெக் கீபேடோட பிரைஸ் வந்து 450 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இந்த குவாண்டம் இது வந்து ஒரு சில வெப்சைட்ல மட்டும் தான் இருந்துச்சு. நான் Amazonல தேடி பார்த்தா அந்த அளவுக்கு கிடைக்கல. இது நான் ஆஃப்லைன்ல தான் வாங்குனேன். இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பஸ்டா இருந்துச்சு. மத்த வயர்லெஸ் கம்பேர் பண்ணி இந்த வயர்லெஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மவுஸ் வந்து. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா கீபரோட பிரைஸ் வந்து 250யும் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 230க்கும் நான் வாங்குனேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல எதுவும் கருத்து வேறுபாடு இருக்கு இல்லனா இதே போல வேற எந்த வீடியோ பண்ணாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்து தெரியுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா Subscribe and bell பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இதோட ஓவரால் ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுறேன். ஓகே गाइस, அன்பாக்ஸ் பண்ணோம்னா உள்ள வந்து கீபேட் மட்டும் தான் இருக்குது. உள்ள வந்துட்டு மேனுவலாக எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உள்ளேருந்து கீபேட் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா கீபேட் வந்துட்டு நல்ல பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கீயுமே நல்ல சூப்பராகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு தான் மேலே தூக்கி உடையில வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அது தூக்கி உடையில சப்போஸ் உடஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கிளிப்பு வந்து லோக்கல் பிளாஸ்டிக், அதாவது தரமான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 250 ரூபாய்க்கு அது அந்த அளவில் தான் கொடுப்பாங்க. மற்றபடி இந்த கீபேட் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஒயராக இருக்கட்டும், ஒரு பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம மவுஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே गाइस, மவுஸோட பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த குவாண்டம் அப்படிங்கிறது QHM271 அப்படிங்கிறது தான் இதோட ஒயர்லெஸ் மவுஸ்க்குண்டான மாடல். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா QR, Facebook, Instagram, YouTube, Twitter எல்லாத்துக்குமே அவங்க இது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கீபேட் அண்ட் மவுஸுக்குமே 1 இயர் வாரண்டி அவங்க கொடுக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை எந்த ஒரு பிரச்சனை இதனால் வந்துச்சு, அதாவது மவுஸ்லேயே இருக்கட்டும் இல்லை கீபோர்டில் இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு உடனே அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தராங்க. அதாவது உங்களுக்கு திரும்ப சரி பண்ணி தர போகிறதில்ல, ரீப்ளேஸ் பண்ணி தராங்க. இதான் அந்த மவுஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவும் சின்ன சைஸில் காம்பாக்டாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது உள்ளே வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இது ஓப்பன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டாங்கல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பேட்டரி வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி வராது, நம்ம தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டியூரசெல்லில் சின்ன சைஸு பேட்டரி 2 வாங்கி போட்டிருக்கேன். இது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டாங்கல் வரதுக்கான சின்ன கேப்பு, இது டாங்கல் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர் ஆஃபில் இருக்குது. அதனால் நான் பட்டன் அமுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. கொஞ்சம் செகண்ட்லேயே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ஏன்னா டாங்கில் அதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே ஆஃப் ஆயிடுது. சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமே ஆனில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு சில நிமிஷம் மட்டும்தான் இந்த மவுஸ் ஆனில் இருக்கும், திரும்ப ஆஃப் ஆயிடுது. திரும்ப நம்ம கையில் நகட்டுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மவுஸ் வந்து ஆன் ஆகிக்குது. மவுஸ் வந்து பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நல்லாவே இருக்குது நம்மளோட யூசேஜுக்கு. பிளாஸ்டிக்குமே மீடியமான பிளாஸ்டிக்கு ஓகே அப்படிங்கிற சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அன்பாக்சிங்லேயே உங்களுக்கு மேக்ஸிமம் நான் சொல்லியிருப்பேன். இதோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டுமே ஃபுல் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்குமே கீபோர்டை பொறுத்தவரை வந்து நல்ல பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. ஆனால் மவுஸ் பொறுத்தவரை வந்துட்டு டீசெண்டான பிளாஸ்டிக்னு கூட சொல்லலாம். ஆனால் கீபோர்டு வந்து செம சைலண்ட்டான கீபோர்டு. நீங்கள் என்ன பட்டன் டக்கு தட்டாலும் சரி நல்லா சைலண்ட்டாகவும் இருக்குது, நல்ல நாய்ஸ் இல்லாமல் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு மெக்கானிக்கல் கீபோர்டு பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து சைலண்ட் கீபோர்டு பிடிக்கும். சைலண்ட் கீபோர்டு பிடிச்ச ஆட்களுக்கு இந்த கீபோர்டு வந்து நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவேன். இது வந்து ஆஃப்லைனில் தான் நான் வாங்கினேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ஓவராக இருந்துச்சு. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இது கிடச்சிது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 250க்கு சூப்பர் கீபோர்டுன்னு கூட சொல்லுவேன். அதே இது பார்த்தீங்கன்னா மவுஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ். இது ஒயர்லெஸ் பார்த்திங்க அப்படின்னா அதோட டாங்கிள் அவங்க மவுஸு இந்த ரெண்டும் வருது. இது கூட எக்ஸ்ட்ரா பேட்டரி வராது. பேட்டரி நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும், சின்ன பேட்டரி. இந்த மவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே, நம்மளோட பர்பஸை என்னவோ அது சால்வ் பண்ணுது. எந்த ஒரு லேக் இல்லை. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர்லெஸ் மவுஸ் வந்து சரி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல, சரி டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லி இந்த ஒயர்லெஸ் மவுஸ் வாங்கி இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணேன். பெஸ்ட்டுன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு லேகுமே இல்லை. ஒருவேளை பேட்டரி புது பேட்டரி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு லேக் இல்லையாங்கிறது கரெக்டான தெரியல. ஆனால் பட் இந்த பேட்டரி காலியானால் தான் கரெக்டான இது என்னென்னு தெரியும். ஆனால் ஓரளவு லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் பேட்டரி மாற்றுறது நல்லது. இப்போ வரைக்கும் இந்த ஒயர்லெஸ் மவுஸ் வந்து பெஸ்ட்டுன்னு கூட நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட கடையில் அவர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணப்போ ஒயர்லெஸ் மவுஸ் இது குவாண்டம்ங்கிறது 1 இயர் வாரண்டி, ரெண்டுக்குமே 1 இயர் வாரண்டி. இது வந்து ஆஃப்லைனில் வாங்கினதுனால அவங்க கடையிலேயே திரும்ப கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இது அதாவது அதுவாக கம்ப்ளைண்ட் ஆனால் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். புதுசாக உங்களுக்கு கைக்கு உடனே திரும்ப அவங்க கொடுத்துருவாங்க. மவுஸுமே பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதில் எனக்கு பிடிக்காது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு ரொம்பவும் இதாக இருக்குது. அதாவது
லோ குவாலிட்டின்னு சொல்ல முடியல, ஹை குவாலிட்டியில் ஓரளவு மீடியமாக தான் இருக்குது. ஆனால் மீடியமே என்னன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்குது, அதுதான் சின்ன பிரச்சனையாகவும் இருக்குது. ஏன்னா இது பிடிச்சி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதுதான் ஒரு சில ஆளுகளுக்கு பெரிய மோசம் தான் பிடிக்கும். மற்றபடி இதில் குறைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு ரெண்டுலேயுமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு குறையுமே இல்லை. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, வேல்யூ ஃபார் மணின்னு கூட நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதாவது சின்ன இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுவும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதுவும் கருத்து ஒரு இருக்குது இல்லை நான் இதே போல் வேறு எந்த வீடியோ பண்ணாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் வர இருக்கிற காலத்தில் வந்து எக்கச்சக்க விதமான ஆஃப்லைன் ப்ராடக்ட், அதாவது கடைகளில் சேல் பண்ணுற சூப்பரான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் அன்பாக்சிங் அண்ட் ஓவரால் ரிவ்யூ நான் பண்ண போகிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட, அவங்க ஃப்ரெண்டு வந்து மொபைல் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து பெஸ்ட்டான வீடியோ பெஸ்ட் குவாலிட்டியில் நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு பாய்.